குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 7 தாரணை என்ற தலைப்பின் கீழ் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தாரணை அப்படின்னா இருக்க செய்தல், அதாவது பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்கு இழுத்த மனதை நிலை பெறும்படி செய்தல் அப்படின்னு அர்த்தம். பாடல் 588 வாழ்நாள் வளருமாறு கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டு ஊடே வெளியுற தான் நோக்கி காணா கண் கேளா செவியென்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே. ஜாலந்தர பந்தம் அப்படின்னா கழுத்தினை நெருக்கி மார்பில் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். போனா மனம் அப்படின்னா வெளியில் செல்லாமல் தடுக்கப்பட்ட மனம், அதாவது எப்போதும் கோணும் மனம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். வாநாள் அப்படின்னா வாழ்நாள், வாழ்நாள் அடைவார்க்கு வழி அப்படின்னா வாழ்நாள் கெடாமல் இருக்க செய்யும் வழி அப்படின்னு அர்த்தம். வீணா தண்டு அப்படின்னா நடுநாடி, அதாவது முதுகு தண்டு அப்படின்னு சொல்லலாம். கோணாத மனத்தை ஜாலந்தர பந்தம் முதலியவற்றால் கீழ் நோக்காமல் தடுத்து நடுநாடியின் வழியே போகும் மூச்சுடன் உள்ளத்தையும் பொருத்தி வானத்தில் பார்வையை செலுத்தி காணாத கண்ணும் கேளாத செவியுமாய் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் என்பது அழியாது அடைக்கும் வழி ஆகும். பாடல் 589 ஒளியுடன் கூடிய சோதியை தாரணையில் காணலாம். மலை ஆர் சிரத்து இடை வான்நீர் அருவி நிலை ஆற பாயும் நெடுநாடி ஓடு போய் சிலை ஆர் பொதுவில் திருநடம் ஆடும் தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே. தலையின் மீது விளங்கும் சிற்சபையில் ஒளியுடன் உள்ள சோதியை தாரணை மூலம் காண முடியும் என்பது இதன் கருத்து. மலையார் சிரம் அப்படின்னா மலை போன்ற தலை, வானீர் அப்படின்னா வான கங்கை ஆறு, நெடுநாடியூடு அப்படின்னா சுழுமுனை நாடி, சிலையார் பொது அப்படின்னா நாதத்துடன் கூடிய சபை, தொலையாத அப்படின்னா அகலாத அப்படின்னு அர்த்தம். மலை போன்ற தலையில் வான கங்கை எப்போதும் பாய்ந்து கொண்டு இருக்கும் சுழுமுனை நாடியின் வழியாக போய் பரநாத ஒளியுடைய சிற்சபையில் கூத்தாடும் அகலாத ஆனந்தத்தை அளிக்கும் பேரொளியை நான் கண்டேன். பாடல் 590 இளமை தன்மை உண்டாகும். மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பார்நந்தி ஆனையே. மூலாதாரத்தில் சிவன் இருக்கிறான், அவனை மேலே இருக்கும் சிவசக்தியுடன் சேரும்படி செய்தால் இளமை தன்மை ஏற்பட்டுவிடும். வேதக பெண் பிள்ளை அப்படின்னா நாதமயமாய் விளங்கும் சிற்சக்தி. இவளே உடலில் மாற்றத்தை செய்பவள். இவளுடன் மூர்த்தி கூடுவது திருமணம் எனப்படும். வேதகம் அப்படின்னா மாற்றம், மூல நிலம் அப்படின்னா மூலாதாரம், ஏல எழுப்பி அப்படின்னா தாரணை பயிற்சியால் தக்க முறையில் எழுப்பி அப்படின்னு அர்த்தம். தலையின் மேல் எழுந்தருளி உள்ள சிற்சக்தி மாற்றத்தை செய்யும் தேவி ஆகும். மூலாதாரத்தில் உள்ள கிரியா சக்தியுடன் பொருந்தி இருக்கும் மூர்த்தியை தாரணை பயிற்சியால் சிரசின் மீது எழுந்தருள செய்து சிற்சக்தியுடன் சேருமாறு செய்தால் வயது முதிர்ந்தவனும் இளமை உடையவன் ஆவான். இது நந்தியான சிவபெருமானின் ஆணை ஆகும். பாடல் 591 ஒளி பெற்று பல்லாண்டு வாழ வழி கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது உள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே. கடைவாசலை கட்டி அப்படின்னா மூலாதாரத்தை அடைத்து, காலை அப்படின்னா காமவாயுவை அதாவது அபானனை, இடைவாசல் அப்படின்னா நடுவழியான சுழுமுனை, கொக்கு நீர் ஓடும் வாய்க்காலில் மீன் வருவதை எதிர்பார்த்து இருப்பதை போல ஒளி வரும் வரை கவனத்தோடு பயிற்சியாளர் காத்திருக்க வேண்டும். மூலாதாரத்தை அடைந்து அங்கே உள்ள காம வாயுவை மேலே செல்லும்படி செய்து மைய வழியான சுழுமுனையின் மேல் மனத்தை இருத்தி நீர்வோடும் கால்வாயில் மீனை எதிர்பார்த்திருக்கும் கொக்கை போல நாட்டத்தை விடாமல் இருப்பவர்களுக்கு உடலானது சிதையாமல் பல ஆண்டு வரை, அதாவது ஊழி வரை இருக்கும்.
இருக்கும். பாடல் 592. கால எல்லையை கடக்கலாம். கலந்த உயிருடன் காலம் அறியில். கலந்த உயிர் அது காலின் நெருக்கம். கலந்த உயிர் அது கால் அது கட்டின். கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே. தாரணை பயிற்சியால் பிராணன் இயக்கம் இல்லாது லயம் ஆகிவிட்டால் கால எல்லையை ஒருவன் கடத்தல் கூடும். கால் அப்படின்னா காற்று, பிராணன் மூச்சுக்காற்று, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உடம்பில் உயிர் பொருந்தியிருக்கும் கால எல்லையை அறிந்தால் அக்கால எல்லையானது பிராணன் இயக்கத்தால் அமைந்திருக்கின்றது. ஆதலால் அத்தகைய உயிரில் பிராணனது இயக்கத்தை நிறுத்திவிட்டால் உயிருடன் கூடிய காலமும் அழிவில்லாது இருக்கும். பாடல் 593. மௌனத்தின் பயன். வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடு உண்டு. வாய் திறப்பாரே வலியிட்டு பாய்ச்சுவர். வாய் திறவாதார் மதியிடு மூட்டுவர். கோய் திறவாவிடில் கோழையும் ஆமே. மாடு அப்படின்னா செல்வம், வலியிட்டு அப்படின்னா பிராணனை வெளிப்படுத்தி, பாய்ச்சுவர் அப்படின்னா வீணாக்குபவர்கள், மதியிட்டு அப்படின்னா மதிமண்டலத்தில் பிராணனை செலுத்தி, கோய் அப்படின்னா செப்பு, சகஸ்திர தலமாகிய செப்பு அப்படின்னு அர்த்தம். வாய் திறவாமல் மௌனமாய் இருப்பவரின் மன மண்டலத்தில் பிராணன் எனப்படும் செல்வம் ஒன்று இருக்கின்றது. அங்கனம் இல்லாமல் வாய் திறந்து பேசிக்கொண்டு இருப்பவர்கள் பிராணனை வெளியே விட்டு வீணாக்குவார்கள். வாய் பேசாத மௌனத்தை மேற்கொண்டவர்கள் பிராணனை செலுத்தி சோதியை அறிவார்கள். சகஸ்ர தலமான செப்பை திறந்து பார்க்க ஆற்றல் அற்றவர்கள் கோழைத்தனம் கொண்டவர்கள் ஆவார்கள். பாடல் 594. எல்லா தத்துவங்களும் ஒடுங்கியிருக்கும் இடம். வாழழும் ஆம்பல காலும் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில். 7 சாலேகம் 2 பெருவாய்தல் பாழி பெரியது ஓர் பள்ளி அறையிலே. போழ்கின்ற அப்படின்னா பிளந்து கொண்டு போகின்ற, புறம்படா பாய்ச்சுரில் அப்படின்னா வெளியே செல்லாதபடி நடுநாடியில் நிறுத்தினால், 7 சாலேகம் அப்படின்னா 7 பலகனி. அது என்ன அப்படின்னா கண் 2, காது 2, நாசி 2, வாய் 1. இவை 7 பலகனியாய் சொல்லப்பட்டன. 2 பெருவாய்தல் அப்படின்னா கருவாய் எருவாய் என்ற 2 பெரிய வாயில்கள். பாழி அப்படின்னா கோவில், அதாவது உடல். பள்ளி அறை அப்படின்னா ஓய்வு பெறும் இடம், அது சகஸ்திர தலம். மனத்தினின்றும் இறங்கி பிளந்து செல்கின்ற வாயுவை வெளியே போகாதபடி நடுநாடியிலே செலுத்தினால் 7 சாளரங்களையும் 2 பெரிய வாயில்களையும் கொண்ட தேவர் கோயிலில் பெரும் பள்ளி அறையிலே பல காலம் வாழலாம். பாடல் 595. மனம் செயல்படாமல் நிற்கும். நிரம்பிய ஈரைந்தில் 5 போனால் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய். பரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கொட்டை பொதியலும் ஆமே. பொறிகளின் எல்லையை தாண்டினால் மனம் தொழில்படாமல் நிற்கும். ஈரைந்து அப்படின்னா 2, 5. அந்த 2, 5 என்னென்ன அப்படின்னா ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. வரம்பினை கோழி அப்படின்னா எல்லையை வகுத்து, குரங்கினை கொட்டை பொதியல் அப்படின்னா மனம் என்ற குரங்கை குறும்பு செய்யாமல் இருக்க செய்ய முடிவது அப்படின்னு அர்த்தம். புலன்களை துய்த்து நிரம்பிய ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5 ஆகிய இவை 10. ஞானேந்திரியங்கள் நீங்கினால் அறிவற்றவனே நீ வருந்தி என்ன பயன்? பொறிகளின் எல்லையை தாண்டி நிற்பவர்களுக்கு மனம் என்ற குரங்கை உடலில் குறும்பு செய்யாமல் இருக்க செய்ய முடியும். பாடல் 596. தாரணை பயிற்சியால் நிலைத்திராத உடலை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கென்ன பிரமாணம்? 300 கோடியொரு கதி பேசிடில் என்ன மாயம் இடிகரை நிற்குமே. முடிந்தனர் அப்படின்னா அழிந்தனர், இடிகரை அப்படின்னா அழியும் உடல், 300 கோடி அப்படின்னா அளவில்லாதவை. முன்னமே வந்து பிறந்தவர்கள் எல்லோரும் இத்தாரணை பயிற்சி இல்லாததால் அழிந்து விட்டார்கள். பின்னால் தோன்றுபவர்கள் அழிய மாட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? அங்கனம் அழிகின்றவர் அடையும் நிலைகளை பேசினால் அவையெல்லாம் அளவில்லாதவையாகும்.
இஃது என்ன மாயம், ஆற்றில் இடிந்து கரையும் கரை போன்று நாளும் அழிகின்ற உடம்பு அழியாமல் இருக்குமோ? பாடல் 597. சிவனொடு பொருந்தி நிற்பதே தாரணை. அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொறுத்த ஐம்பூதம் சத்தாதியில் போந்து தெரித்த மனாதி சத்தாதியிற் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடே. இந்த உடல் ஐம்பொறிகளால் வருத்தம் அடைகின்றது. எனவே அறிந்த உடல் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தாரணை அப்படின்னா மண் முதலிய தத்துவங்களை ஒன்றில் ஒன்றை ஒடுக்கி சிவத்தை சிந்தித்தல். அதாவது பூதங்கள் ஐந்தினை புலன்களில் ஒடுக்கி புலன்களை 4 அந்த கரணங்களில் ஒடுக்கி அந்த கரணங்களை மாயையில் ஒடுக்கி மாயையை ஆன்மாவில் ஒடுக்கி ஆன்மாவை சிவத்திடம் ஒடுக்குதல் அப்படின்னு அர்த்தம். போந்து அப்படின்னா போகும்படி, ஐம்பூதம் சத்தாதியில் போந்து அப்படின்னா நிலம் முதலிய 5 பூதங்களில் சத்தம் முதலிய தன் மாத்திரைகளில் ஒடுக்கி, தன் மாத்திரைகள் அப்படின்னா சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்பன. இந்த 5இல் சத்தம் என்பது வான் கூறு. இந்த வானத்தில் உண்டான நாதத்தில் அந்த கரணங்கள் பொருந்த மனமானது எண்ணுவதையும் புத்தி நிச்சயம் செய்வதையும் விடுத்து நிற்கும். தற்பரமான சிவத்துடன் சென்றபோது சித்தமும் ஆணவமும் இல்லை. மிஞ்சி நிற்பது தத் என்ற சிவமும் பரம் என்ற ஆன்மாவுமே ஆகும். இந்த நிலையை அடைந்தவரே தாரணை அடைந்தவர் ஆவார்கள். மனாதி அப்படின்னா மனம் முதலான அந்த கரணங்கள், சத்தாதியில் செல்ல அப்படின்னா நாதத்தில் ஒடுங்க, தரித்தது அப்படின்னா பொருந்தி இருப்பது. ஐம்பொறிகளால் அரிக்கப்பட்ட உடலை ஐம்பூதங்களில் வைத்து அப்பூதங்களில் சத்தம் முதலிய தன் மாத்திரைகளில் போகும்படியாய் மனம் முதலிய அந்த கரணங்கள் நாதத்தில் ஒடுங்கி விளங்க ஆன்மா சிவத்துடன் பொருந்தி இருப்பதே தாரணை ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் தியானம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.